அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் பரலோக சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்களோட பேசி கர்த்தர் உங்களை கனப்படுத்தி கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் ஆவியை ஒப்பு கொடுத்தாராம். கர்த்தருடைய பிள்ளைகளை கல்வாரி சிலுவையில் இயேசு மரிக்கிற அந்த கடைசி நாட்களில் அவர் என்ன செய்தார்? தன் தலைகளை சாய்த்து அதை சாய்த்து தன் ஆவியை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து முடிந்தது என்று சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிச்சா? கர்த்தருக்காக செய்ய வேண்டியதை செய்து முடிச்சிட்டோமா? 3 வருஷத்தில் 33 வருஷம் பூமியிலே சாமி வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். அந்த 3 வருஷத்தில் பிதாவின் சித்தத்தை எல்லாம் செய்து அவர் முடித்து விட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டுடைய பிளான் இருந்துச்சோ, என்ன அவர் திட்டம் பண்ணி வைத்திருந்தாரோ அந்த திட்டங்களை எல்லாம் அவர் செய்து முடித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தாராம். ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கிற நாட்கள் வருகிறது. நாம் செய்த காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன பண்ணியிருக்கிறோம், கர்த்தருக்காக என்ன செஞ்சுருக்கிறோம், எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு விரோதமாக என்ன செஞ்சுருக்கிறோம், எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கிற நாட்கள் வருகிறது. ஆண்டவருடைய சமத்தில் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருக்காக சாதிங்க, முடிச்சிடுங்க, அப்படி ஊழியத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ரக்கா லம்மாண்ணா துட்டாந்தாலா ஷியாந்தாலா எல்லா நன்மைகளுக்காக நன்றி, எல்லா அற்புதங்களுக்காக நன்றி, அடையாளங்களுக்காக நன்றி. நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எல்லாம் முடிந்ததுப்பா. கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நீ செய்தீர், எத்தனையோ அற்புதங்களை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை செய்ய வேண்டியதை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. முடிந்தது என்று சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க கர்த்தர் தயவு செய்யும். ஆசீர்வதியும், பொறுப்புடன் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.